வெற்றியை அரும்பாடுபட்டு அரிய பல தடைகளை எல்லாம் கடந்து அற்புதமாக இந்த கம்பனினுடைய புகழை பேசுவதற்கென்றே நம்மை இங்கே அமர வைத்து இதற்கான அனுமதியை பெற்று இங்கே என்னுடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் அத்தனை பேரும் மாணவ கண்மணிகள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 2 அணிகள் மிக அற்புதமாக தங்களுடைய வாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக முதலில் ஆடவருடைய வீரத்தை பற்றி என்னுடைய அன்பு சகோதரர் சொல்லி அமர்ந்தார். அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்றால் 2013 பரதனை என் கைகளில் திணித்து இந்த வரதன் இந்த மேடையில் ஏற்றினார். முதல் மேடை என்னுடைய மேடை. எனக்கு இது இந்த தருணத்திலே சொல்லியாக வேண்டும். எனவே அவருக்கு என்னுடைய அன்பு சகோதரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று பரதன், இன்று பரதன் நடுவராக அமர்ந்திருக்கிறார். என்னுடைய கரங்களில் இலக்குவன். தூயவர் தொண்டு என்று சொன்ன உடனே இலக்குவன், தொண்டு என்றாலே இலக்குவன் தான். அவருக்கு அடுத்துதான் நிறைய பேர் தொண்டு செய்தார்கள், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. அந்த தொண்டை முழுமையாக செய்ய வாய்ப்பு கிடைக்கல. இல்ல பாதியிலிருந்து செய்யாம இருந்தது. தொடங்கினதிலிருந்து நீ நின்னா நான் கொடை அப்படின்னு சொல்லுவோமே, அது போல நீ நடந்தா நான் பாயா என விரிப்பேன்னு சொல்றாங்க. அது போல இறுதி வரைக்கும் அது கூடவே அந்த ராமனோடு பயணித்த அன்பு சகோதரன் அந்த இலக்குவன். அந்த இலக்குவன் ஒரு இடத்திலே துடிக்கிறான். எந்த இடத்திலேனா இரவோடு இரவாக அரசியலிலே மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. அன்று அவருக்கான முடியாட்சி இல்லை, அவனுக்கு முடி சூட்டப்படலை, தெரிஞ்சு போச்சு. கைகள்ல வில்ல ஏந்திட்டு துடிக்கிறான். வீதிகள்ல, அயோத்தி நகர வீதியில துடிக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. வில்லை எடுத்ததுனால ராமன் ஓடி போய் சமாதானப்படுத்துறான் இலக்குவனை. சமாதானப்படுத்திட்டு, இல்லப்பா நீ அமைதியா இரு, நாம் எதுவாக இருந்தாலும் நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். சுமித்திரையனுடைய அரண்மனைக்கு அன்பு சகோதரி சொன்னது போல சுமித்திரையனுடைய கோயில் புக்கான் அங்க போறான். அங்க போன உடனே அவனுக்கான சீரை வருகிறது. சீரை என்றால் புறவாடை என்று ஒரு பொருள். இன்றும் தெலுங்கில சீரை என்றால் புடவை என்று பொருள். சீரை வருகிறது. அந்த சீரையை பார்க்கிறான் இலக்குவன். துடிக்கிறான். சூழ பிறந்தானும் என்றான், கோவிலும் காண பிறந்தேனும் என்றேன் என்கிறான். என் கையில வில் இருக்கு, அம்பு இருக்கு, ஆனால் என்னுடைய அண்ணன் துறவாடையை அணிந்து கொண்டிருக்கிறான். இதை காண்பதற்காகவா நான் இருக்கிறேன் இன்னும் உயிரோடு என்று அழுது புரள்கிறான். அன்னையிடம் கேட்கிறான். அன்னையின் ஆணையை பெறுகிறான். ஆகாததென்றால் அப்பனம் இவ்வயோத்தி என்று நடுவரையா சொன்னாரே, அயோத்தி ராமன் இருக்கும் இடமே இலக்குவனுக்கு அயோத்தி என்று சுமித்திரை முதலில் சொன்னார் என்று. அதற்கு முன்பாகவே, இலக்குவனுக்கு முன்பாகவே ராமன் சந்தித்து சுமித்திரையிடம் பேசி முடிக்கிறான். அம்மா, எனக்கு மகுடம் இல்லை. தம்பி பங்கமில் குணத்து பரதனுக்கே மகுடம். நான் வனத்திற்கு சென்றாலும், கடலுக்குள் சென்றாலும், விண்ணகமே சென்றாலும் எனக்கு அது அயோத்திதான் என்று முதலில் ராமன் சொல்கிறான். பிறகு சுமித்திரை சொல்கிறாள். பிறகு வழக்கு சொல்லாக சீதை ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று வழக்கு சொல்லாக மாறியது. எனவே 3 நிலைகளிலே அதை பார்க்க வேண்டும். இப்போது கைகளிலே சீரை வந்தாகிவிட்டது. கைகளிலே ஏந்திய சீரையை அவர்கள் அரசாடையை தொடர்ந்து சீரையை அணிந்து கொள்கிறார்கள். அணிந்து கொண்டோடனே அன்னையிடம் அனுமதி பெறுகிறான் இலக்குவன். உனக்கு இனிமே அயோத்தி இது இல்லை, இங்க நிற்க கூடாது. ஒரு க்ஷண நேரம் சொல்லுவோம்ல, இன்னும் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்கக்கூடாது. ஏதம், இதுக்கப்புறம் நீங்க நின்னா குற்றம் வந்து சேரும். உடனே புறப்படு. உடனே அவன் புறப்பட்டு போறான்னு நிறுத்துறாங்க. நம்ம மகனே அவன் பின் செல், தம்பி எனும் படி என்று. ஏன்னா முன்னாடி பாட்டிலேயே மன்னவன் என்ற வார்த்தை இருக்கிறான். அண்ணன் பின்னாடி போ சொல்ல மாட்டான், மன்னவன் பின்னாடி போ. ஒரு தலைவன், நிறைய தலைவர்கள் கிடைப்பாங்க சகோதரர்களே, நிறைய தலைவர்கள் கிடைப்பாங்க, தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்க. தொண்டு செய்ய வேண்டும் என்றால் பின்புலத்தில் தூய்மை இருக்க வேண்டும் நண்பர்களே. எனவே தூய்மை இல்லை என்றால் தொண்டு அமையாது. எனவே ஒரு தொண்டனுடைய உள்ளம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. மகனே அவன் பின் செல், அடியாரினை ஏவல் செய்தி. அவன் இங்க வரான்
அவன் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் முன்னம் நீ முடி என்று எந்த தாய் சொல்வாள்? சுமித்திரை சொன்னாள். அங்கேதாங்க விதைச்சாங்க அந்த விதைய. தொண்டின் விதை அங்கே விதைக்கப்பட்டது அறம் என்ற வயலில். அங்கே அது கட்டமைக்கப்பட்டது. எனவே ராமாயணம் முழுவதும் ராமன் காட்டிய வழியிலே இந்த அற போராட்டமானது நிகழ்ந்து அறம் வென்றது, பாவம் தோற்றது. இங்கேதான் விதை நிலம் விதைக்கப்பட்டது. அதை கொண்டு சென்றவன் இலக்குவன். இங்கே இருந்து போறாங்க காட்டுக்கு. போயிட்டு குகன் வழியாக போய் கங்கை கரையை கடந்து இன்னொரு யமுனை நதியை கடக்க வேண்டும் சித்திரக்கூட மலைக்கு செல்வதற்கு. யமுனை நதியை கடக்கிறதுக்கு பாருங்க என்ன செய்யறான்னா, மூங்கில் கழிகளை எல்லாம் வெட்டி மானை கொடிகளை சுற்றி அழகாக ஒரு தெப்பம் அமைக்கிறான். அந்த தெப்பத்திலே மீண்டும் ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு கழி கட்டியாச்சு, மானை கொடிகள் கட்டியாச்சு, ஒரே ஒரு துடுப்பு தான் செய்யணும். துடுப்பு செய்துட்டா இவங்களை கொண்டு போகலாம். ஆனா அண்ணனையும் அண்ணியையும் அந்த படகிலே ஏற்றிவிட்டு தன் கரங்களாலே நீந்தி 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 அந்த படகை தள்ளிக்கொண்டு யமுனை நதியை கடப்பான். ஏனென்னா அவங்க ரெண்டு பேரும் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொண்டு அந்த பிரைவசியை நாம தொந்தரவு செய்யக்கூடாது என்ற காரணத்தினாலே தன்னையே தெப்பமாக்கிக் கொண்டு அப்படியே அந்த யமுனை நதியை கடப்பான். சார் கடந்து போகிறான். போயிட்டு அவங்க வந்து அளவலாவிட்டு வரத்துக்குள்ளே ஒரு பர்ணக சாலையை அமைக்கிறான். எந்த இன்ஜினியராலும் கட்ட முடியாது. என்னுடைய சகோதரன் இங்கே வந்தா அவர் இருக்கும்போது குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். அத்தனை சகோதரர்களுக்காக ஒரு பன்னக சாலையை கட்டுகிறான் நடுவர் அவர்களே. அந்த பன்னக சாலை மூங்கில் கழிகள், அந்த மூங்கில் கழிகளின் உயரம் வரிச்சுக்கோள், படியாசு கட்டை. அந்த படியாசு கட்டை பார்த்தீங்கன்னா அதை சமமாக்கி அதை எல்லா இடங்களிலும் முடிச்சு மேல விட்டம் அமைத்து கீழே சந்தனமும் குங்குமமும் இழைத்து அதை அந்த குங்குமமும் சந்தனமும் இழைத்து அந்த தரையை சமப்படுத்துவதற்காக ஒரு கல், அந்த கல்லால் அதை மெழுகி அற்புதமாக அந்த பர்ணக சாலையை கட்டி விடுகிறான் இலக்குவன். 2 அறைகள் வைத்து, அது ரொம்ப முக்கியம், 2 அறைகள் வைத்து கட்டி முடிக்கிறான். இருவரும் வருகிறார்கள். தம்பி, நாம் இருவரும் ஒரே அரண்மனையில பிறந்து வளர்ந்து ஒன்னாவே படிச்சோம். இதெல்லாம் எனக்கு தெரியாதடா, நீ எங்கடா கற்றுக்கிட்டீர்கள்? எங்கு கற்றனை எங்க கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கிறான் ராமன். அதற்கு சொல்கிறான், எல்லாரும் புகழ்கிறார்கள், தந்தையினுடைய சொல்லை காக்க வந்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் உனக்கு நீண்ட நெடிய துயரத்தை தந்துவிட்டேன் என்று சொல்கிறார். நீண்ட நெடிய துயரத்தை என்னால் தான் உனக்கு கிடைச்சது. ஏன்னா இந்த நெடும் காலத்திலே நீ இருந்து கஷ்டப்பட போற அப்படின்னு யார் சொல்றாங்க? இலக்குவனை பார்த்து அண்ணன் ராமன் குறிப்பிடுகிறான். எப்பேற்பட்ட தம்பி அவனுக்கு, தூய உள்ளம் கொண்ட தம்பி. நீ இல்லைன்னா நான் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நீர் இருந்தாதான் மீன் வாழும். நான் மீனை போன்றவன், நீ இருந்தால் மட்டும்தான் நான் இருப்பேன் என்று சொல்கிறான். அந்த தம்பி பர்ணக சாலை அமைத்தான். அது மட்டுமா, சொல்லினாலே சுட்டால் சீத்தை. என்ன சொன்னார்? மாரீசன் வந்தான், ஒரு சிறந்த மந்திரியாக செயல்பட்டான். அண்ணா அது மாயமான, அதன் பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனா கேட்கல. ஏன்னா சீத்தை நீயே போய் குடிச்சுக்கிட்டு வந்து கொடு என்று சொல்லும்போது மறுக்க முடியவில்லை. ஆகையால் இல்லை என்ற ஒன்று இல்லையடா தம்பி, நான் சென்று வருகிறேன், அதுவரை நீ காத்து நில் என்று ஆணை பிறப்பிக்கிறான். அண்ணனின் ஆணையை ஏற்றான். அண்ணனின் ஆணையையும் ஏற்று இங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே விழுந்து படுகிறான் மாரீசன். இலக்குவன் என்று அழைத்து பிறகு சீத்தை என்று அழைத்திருக்க வேண்டியது. ஆனால் சீத்தை இலக்குவன் என்று அழைக்கிறான். அப்போதாவது புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உதவிக்கு சட்டென்று வரக்கூடியவன் இலக்குவன். ஆகையால் இலக்குவனுடைய பெயரை சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவில்லை. சீத்தை என்று சொன்னதனாலே இது மாயம்தான் என்பதை அவன் உணர்ந்து அண்ணியிடம் சொல்கிறான், சீத்தையிடம் சொல்கிறான். கேட்கவில்லை. என் அருகில் நீ நிற்கிறாயா என்று சுடு சொல்லாக சொல்கிறார். வேறொருவருக்கு ஆபத்து என்றால் கூட இந்த உலகம் பதறுமே, நீ பதறவில்லையே, என் அருகில் நிற்கிறாயே, நின்ற நின் செயல் நெறியிற்றன்று என்று சொல்கிறாள். அந்த வார்த்தையை தாங்க இயலவில்லை. சுடுகிறது அந்த சொல். மீண்டும் அங்கிருந்து புறப்படலாமா வேண்டாமா, அன்னையின் ஆணையை எவ்வாறு கழிப்பது என்று புரியாமல் திணறும் போது நான் நெருப்பில் வீழ்வேன் என்கிறாள். நெருப்பில் அவள் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அயல் செல்கிறான் தம்பி இலக்குவன். அப்படி செல்லும் போது அவனுடைய மனமானது பதறுகிறது. அந்த மனம் பதறும் போது ராவணன் வருகிறான், எடுத்து செல்கிறான். இதெல்லாம் பின்னாடி கதைகளாக அப்படியே நாம் அனுபவிக்க வேண்டியது. இப்போது ராமன் வருகிறான். வந்து பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை, பர்ணக சாலையே இல்லை. பர்ணக சாலையோட பெயர் போயாச்சு. அப்போ கலங்குகிறான். மிகப்பெரிய படை
இன்னும் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து என்னுடைய இடம் சாத்தின நடுவர் அவர்களே, பரதன் வரான், அவனுடைய மேனியெல்லாம் மண் விழுந்து விழுந்து பரகிறது, அழகு, என் அண்ணன் இல்லையே அப்படின்ட்டு ஓடோடி வந்து கானகத்திலே பார்க்கிறான். அவனுடைய கைகள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறது. அண்ணன் சென்ற திசையை பார்த்து, என் அண்ணன் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது குகன் சொல்றான், இந்த புல்படுக்கையில் தான் அண்ணன் இருந்தான் என்று சொன்ன உடனே அந்த இளங்கோவை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை என்றால், கைகள்ல வில் இருக்கும், அம்பு இருக்கும், அதை ஊன்றிக்கொண்டு நிற்பான். எப்ப அப்படின்னா இரவு நேரத்தோட எல்லை வந்து பகல்ல வரும் பாத்தீங்களா, வெளிச்சம், அது வரைக்கும் நிற்பான். நின்றுகிட்டு கண்களில் கண்ணீர் நீரா, கண்ணுல எப்போதும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், நின்றுகிட்டே இருப்பான். இரவு முழுவதும் காவல் இருப்பான். இமத்திலன் நயனம் என்றால் இமைக்கவே மாட்டான் கண்களை என்று சொல்கிறான். குகனுடைய கருத்தாக அந்த இடத்துல எப்படி அவன் காவல் காத்தான் என்று குறிப்பிடுகிறார். மிக அற்புதமான ஒரு பாத்திரமாக என்னுடைய இலக்குவன் வருகிறான். இறுதியாக ஒரே ஒரு சான்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, அடைக்கலமாக வீடனன் அழிக்கப்படுகிறான். யாரிடம் என்று சொன்னால் ராமனிடம். என்னுடைய அண்ணன் ராவணன் அம்பு போட்டு என்ன பண்ணுவான், கண்டிப்பா தம்பி என்று பாராமல் அடித்து விடுவான். ஆகையால் உன்னுடனோ உன் தம்பி, அதாவது இலக்குவனுடனோ உன்னுடனோ அல்லது அனுமனுடனோ பாதுகாப்பாக வீடனான் இருக்க வேண்டும் என்று வரம் வாங்கிக் கொள்கிறான். கும்பகர்ணன் இறப்பதற்கு முன்பு பாதுகாப்பு தர வேண்டிய சூழல் இருக்கிறது. அடைக்கலத்தை காக்க வேண்டியது மிகப்பெரிய அறம். அந்த அறத்தை காக்க வேண்டிய சூழலிலே நிர்பந்தத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். போர்க்களத்தில் மிகப்பெரிய போரானது மூன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதியாக சக்தி ஆயுதம் ஏறி எப்படியாவது வீடனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ராவணன் முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்யும் போது இலக்குவனானவன் என்ன செய்கிறான் என்றால், இவனை காக்க வேண்டியதான என்னுடைய கடமையாயிற்று என்று வீடனை தள்ளிவிட்டு தன்னுடைய மார்பிலே தனியாக அந்த அம்பை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு வீழ்கிறான். வீழ்ந்த அந்த இலக்குவன் மேலே மூச்சை அடைந்து கிடக்கிறான். அண்ணன் ஓடோடி வந்து வீழ்கிறான். விழுந்து அழுகிறான். தம்பி, தாயாக இருந்த, தந்தையாக இருந்த, தவமாக இருந்த, எனக்கு சேயாக இருந்த, தம்பியாகவும் இருந்த, நான் செய்த தவமாகவும் இருந்த, இப்ப நீ போயிட்ட, நீ நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. இந்த பாடலை சொல்லி, இந்த கருத்தை சொல்லி, இனி நான் இருக்க மாட்டேன், இனி நான் உயிரை விட்டுடுவேன். அவள் போன பிறகு கூட என் உயிரை பிடிச்சிருந்தேன், நீ இருந்த ஒரு காரணத்தினால் இனிமே நான் இருக்கிறது ரொம்ப கடினம் என்று சொல்லி அந்த கருத்தை பதிவு செய்கிறார் அம்பன் மிக அழகாக. இந்த இடத்துல வால்மீகியை விட்டுட்டு கூட வர முடியாதுங்க. இந்த அடைக்கல பொருளை காப்பாற்றுற இடத்துல வான்மீகி பதிவு செய்கிறாரு. நடுவர் அவர்களே, என்ன கருத்து தெரியுமா? தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே ச பந்துவாகா தந்து தேசம் நபஸ்யாமி யத்ர பிராதா சகோதரஹா என்ற வரிகளை பதிவு செய்கிறார். எந்த தேசத்துக்கு போனாலும் எனக்கு பெண் கொடுக்க தயாராக இருப்பார்கள். பெண் கட்டின இடத்திலே எனக்கு உறவுக்காரர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஆனா எந்த இடத்திலே ஒரு பங்குக்கு பங்காளியாக இருக்கக்கூடிய உடன் பிறந்தான், பங்காளியாக வரக்கூடிய அந்த பங்காளி எந்த இடத்திலே இப்படி தூய சுயநலமற்ற தன்னுடைய அண்ணனுக்காகவே உயிர் விடக்கூடிய தம்பி கிடைப்பார்கள் என்று சொல்லி பதிவு செய்கிறார். நடுவர் அவர்களே, தூய்மையின் இலக்கமாக என்னுடைய இலக்குவன் திகழ்கிறான். இந்த தூய சிந்தை இன்றைய உலகியலில் தேவைப்படுகிறது. அறம் மீறப்படுகிறது. பொதுவெளிகளில் தன் வீட்டார் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மறைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. தன் வீட்டிலே இருக்கக்கூடிய குற்றங்களை கூட களைய முடியாத நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக, கொண்டு செல்ல வேண்டிய ஒரு செய்தியாக அறம் காக்கப்பட வேண்டிய ஒன்று. அறம் காக்கப்பட வேண்டும் என்றால் தவறு எங்கே நிகழ்கிறதோ அங்கே சுட்டி காட்டப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இடம் சாகிறேன். நன்றி. தொண்டு என்பது தன்னை தாழ்த்தி கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொண்டு என்பது மற்றவை யாவும் அதனை உயர்த்தி கொள்ளும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் உயர்றோம், அதனால உங்களை உயர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தா ஒன்று தாழ்ந்தாதான் ஒன்று உயரும். இரண்டாவதாக இதை குறிப்பிட்ட தொண்டு என்று குறிப்பிட்டோமானால் அது என்றைக்குமே தன்னை தாழ்த்தி கொள்ளும், அடுத்தவரை உயர்த்தும். ரொம்ப அழகாக சொன்னாங்க. சில சமயம் நம்ம ஒன்று, அதாவது யாரும், நான் முதல்ல துவக்கத்தில் சொன்னேன், கம்பன் அடிப்பொடி மற்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க,
சீதை பிற்காலத்துல தீ குளிச்சா பார்த்தீங்களா? அது எதனால தெரியுமா? கேட்டால ஒரு நிமிடம் கூட இந்த இடத்துல நிக்கல. அண்ணனை காப்பாத்த நீ போகலன்னா நான் இங்கேயே தீ குளிப்பேன் அப்படின்னா அவன் வாக்கு பழிச்சுது. வினைக்கு எப்பொழுதும் ஒரு எதிர்வினை உண்டு, சொல்லாத பழக்கம் சொல்லுவாங்க. இரண்டாவதா ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னான். அவன் வில்ல ஊனிருக்கிற பெரிய மாற்றம் பிள்ளை எப்படி சொல்றாருன்னா, இப்படி தூக்கத்துல கூட சாஞ்சிடலாம், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். ஆனால் ஒன்று கூறி, ராமாயணத்தில் இலக்குவன் முதல் காண்டத்திலிருந்து 6வது காண்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்தவன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சுந்தர காண்டத்தில் எவருக்கும் வேலை இல்லை இல்லையா? சுந்தர காண்டத்தினுடைய மிகப்பெரிய வேலைகளை செய்தவன் ஆண்மை மிக்க ஒரு மாவீர அனுமன். அப்படின்னா இப்ப ஆடவர் ஆண்மையே அப்படிங்கிறதுல திரும்ப என்ன எடுத்து வைக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? கவிச்சுடர் மணிகண்டன் கண்டத்தில் மணியினை சுமந்ததினால் சிவன் நீலகண்டனான். கண்டத்தில் மணியினை சுமந்ததினால் சிவன் நீலகண்டனானால் இந்த மணிகண்டன் கண்டத்தில் கவியினை சுமந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். கருவியில் ஒரு கொடுத்து என் தாய் தந்தை மற்றும் அந்த உயிருக்கு ஒரு கொடுத்து என்னை சிறையாக மாற்றிய நான்காம் பாதம் வழங்கி மதிப்பிற்குரிய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பொற்குடத்திற்கு பொறுத்து வைத்தார் பொற்குன்னரையுடன் வீட்டிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என் நெஞ்சிலும் வேறான அத்துணை மாணவ மாணவியர் அவர்களுக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமாயணத்தில் நிச்சய புகழ் பெற்றுவது ஆடவர் ஆண்மையை நடந்தவர்கள். கம்பன் வீட்டு கட்டற்படியும் கவி பாடும். அதுபோல தமிழ் துறையில் மட்டுமல்ல, தமிழை நெஞ்சில் தாங்கக்கூடிய வணிகத்துறை பேராசிரியரும் பட்டிமன்றத்தில் திகழ்வார்கள் என்று இதே அப்படி சொல்லலாம். வீரத்தின் விதை வீரத்தின் தெளிவு பதவியின் பிறப்பிடம் துணிவின் இருப்பிடம் திக்குத்திரையை இறைவனை தீக்குச்சியாய் வந்தாய். தீ என் மேல் பட்டால் கூட எரிமலையை ஏறி கொடுத்தாய். எவனை வந்தாலும் என்னை எடுக்க உன்னை கேட்க வேண்டும். எவனை வந்தாலும் என்னை எடுக்க உன்னை கேட்க வேண்டும். ராமன் லட்சுமணனின் பிரிவை பிரிக்க எவனும் அஞ்ச வேண்டும் என்ற வீர வசனத்துக்கு ஏற்ப எதிரிகள் நெஞ்சை அம்பினால் பிடித்து எதிரி காலனை வந்தாலும் கூட காலதாமதம் இல்லாமல் போரிடக்கூடிய வல்லமை கொண்டவர் லட்சுமணன் அவர்களே. அவர்களே, ஆடவர் ஆண்மை என்பது இலங்கையின் எல்லை கடந்து ராமனின் மகன் மாயாவின் இந்திரத்தை சாய்த்த வீரன் லட்சுமணன். சாதாரணமாக நடந்து போய் காலத்தை கால நிமர்ந்தான் என்று பாய்ந்தவன், பயம் இல்லாதவன் ஆடவர் ஆண்மை. நடுவர்களே, ஆடவர் ஆண்மை என்பது வில்லெடுத்து அம்பு கொடுத்து போரில் வெற்றி கொள்வது மட்டுமல்ல, அனைவரையும் அன்பினால் வெற்றி கொள்வது கூட ஆடவர் ஆண்மை. ராமன் தனியாக சிந்தித்தாலும் செயலில் அவர் நம்பியவர் லட்சுமணனையும் லட்சுமணனின் வீரத்தையும் தான். நடுவருடைய ஆடவர் ஆண்மை என்பது இல்லாமல் போயிருந்தால் ராமாயணம் என்பது ஒரு கதையே. நடுவருடைய இன்றைய காலகட்டத்தில் பப்ஜில ஸ்னைப்பர் போட்டு ஃப்ரீ ஃபயர்ல ஃபயர் பண்றவங்க மட்டும்தான் நம்ம இந்த காலகட்டத்து மக்கள் எல்லாருமே வீரன் என்று நினைச்சிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் தன் அண்ணன் என்ற சொல்லுக்காக வில்லினை தாங்கி அம்பினை ஏந்தி எதிரிகள் முன்னின்று எதிரே எவன் வந்தாலும் வீரம் தான். அதிர்ஷ்டம் சொல்லணும்னா என்னை தாண்டி தொடரா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி, என்னை தாண்டி யாரும் தொடரா அப்படின்ற மாதிரி என்ன லட்சுமணன் வீரம் தான் தெரியுது. நடுவர்களே, இப்போலாம் சின்ன சர்டிபிகேட் வாங்கினா கூட அதை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் இருக்கிறோம், பப்ளிசிட்டி பண்றோம். ஆனா எந்த
AK-47 வீரர்கள் ஏந்தி கொண்டு மாணவர் கூட்டம் செயல்படவில்லை. நடுவர்களே, இப்பதான் பார்க்கிறோம் டிவியில ஹீரோனா காரை தூக்குறது, பைக்கை தூக்குறது, வீட்டை தூக்குறது, அந்த காரை தூக்கினோடனே அசல் இல்லை அப்படின்னு பாட்டு போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, அதெல்லாம் நம்ம வீரன் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ராமாயணத்தில் ஆண்டவராய் திகழக்கூடிய தனது ராம பக்தியால் தன் வீரத்தால் மலையை குடைந்து தூக்கி கொண்டு வந்தாரே, இதுதான் அவருக்கு வீரப்படுகிறவர். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம பசங்க எல்லாம் இன்ஸ்டால ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஆனா ராமாயணத்தின் ரியல் ஹீரோ ஆடவர்கள் மட்டுமே மற்றும் ஆடவர்கள் வீரமே. தொடர்புடைய லட்சுமணன் என்பவர் போர்க்களத்தில் மட்டும் போராடவில்லை, தன் ஆண்மையின் பெருமையை மட்டும் பாறைச்சாட்டவில்லை. 14 ஆண்டுகள் வனவாசம், உணவின்றி நிழலில் வாழும் போராட்டம், அது ஒரு வாழ்க்கையை போர்க்களமே. அந்த போர்க்களத்தை வென்றவர் ஆடவர், ஆண்மை அடைவர். அன்னையை பாதுகாக்கும் வீரர், சீதையை மரியாதை செய்யும் மகன், ராமரின் அழகான நிழல், ஆனால் தேவையான நேரத்தில் அழுக்கான அரக்கர்களையும் மற்றொரு சாய்க்கும் மாண்புமிகு வீரர். வீரம் வாரில் இல்லை, வாக்கியத்தில். சகோதரன் பேர் சொன்னா உணர்ச்சியும். லட்சுமண் ராமன் மற்றும் ஆடவரின் ஆண்மை பெருமையை பற்றி சொன்னா ஏதும் தப்பி கூட கொதிக்கும் நல்லவர்களே. ராமாயணத்தில் நிச்சய புகழ் பெற்றது ஆடவர் ஆண்மை என்று கூறி இவ்வாய்ப்பை நிகழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் செந்தமிழ் நாடுகள தமிழ் மூன்றெடுத்து, அந்த தமிழை உயிராக நினைக்கூடிய மூச்சு மூன்றெடுத்து, அந்த மூச்சை வெளியிடக்கூடிய மூக்கு மூன்றெடுத்து, அந்த மூக்கு அமைக்கக்கூடிய முகம் மூன்றெடுத்து, அந்த முகம் அமைக்கக்கூடிய உடல் மூன்றெடுத்து, அந்த உடலை தாங்கியக்கூடிய தாயிடம் மூன்றெடுத்து, அந்த இடத்தில் நின்றிருக்கக்கூடிய நன்றி கூறக்கூடிய நன்றி மூன்றெடுத்து நன்றி வழங்க. நீங்க ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, ராமாயண போர்க்காட்சியிலேயே மிக 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 வீரமான போர்க்காட்சி ஒன்று உண்டென்றால் ராவணனுக்கு முன் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனையும் விஞ்சிய ஒரு போர்க்காட்சி உண்டென்றால் இந்திரஜித் தான். இந்திரஜித் தான். இந்த இந்திரன் ஜித்து தான். உண்மையிலேயே மிரண்டு போகிறார். அந்த இடத்துல இலக்குவன் இல்லைன்னா, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னதுனால இந்த ஒரு செய்தியை சொல்றேன். இது கம்பராமாயணத்தில் கிடையாது. 14 வருடம் உறக்கம் இல்லாமல் இருப்பவன் மட்டுமே என்னை கொல்ல முடியும்னு வரன் வாங்கினவன் இந்திரஜித். அந்த அப்ப எப்பேற்பட்ட ஒரு மாவீரன் அவனை முறியடிக்கணுங்கிறத பாருங்க. அப்ப ஆண்மையே அப்படிங்கிறது சரியான தோணுது. ஆனா அப்ப இலக்குவன் ஆண்மை கொண்டு இந்திரஜித்தை தோக்கடிக்கிறாங்க. ஆனா வான்மி இன்னொரு முடித்தும் போட்டிருக்கிறார். இந்த இலக்குவன் தூங்காத 14 வருடத்தை இலக்குவனின் மனைவி தூங்கியே கழிக்கிறார். இலக்குவன் தூங்காத 14 வருடத்தை இலக்குவனின் மனைவி வரம் கேட்கிறாங்க. ராமனை காப்பாற்றுறதுக்காக போறான். அவன் கண்ணுறக்கம் இல்லாம இருக்கணும். அதனால அவன் என்ன தூங்குறானோ அதை நான் தூங்கிடுறேன்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது மாதரார் மாண்பையும் கேட்கணும்ல இல்லையா? இவர் முதுகலை பட்டதாரி மட்டுமல்ல, முழு கலை பட்டதாரி. வாங்க அபிதா. அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணத்தில் விஞ்சிய புகழ் பெற்றது மாதவர் மாண்பே அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்காக போறான். அப்போ கூட சீதை என்ன பண்றா, நானும் வரேன் அப்படியா அணி தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அதுபோல அவன் என்ன பண்றான், நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. அதுக்கு ராமன் சொல்றான்,
2 செய்திகள் சொல்லியிருக்காங்க. கணவனை விட்டு கொடுக்காமல் இருப்பது, நீ அவன் தோல்ல தூக்கிட்டு போனாலும் வந்தன், அது மட்டுமல்ல பொறுமைன்னு சொன்னாங்க. இந்த மீட்சி படலத்தில் ஒரு காட்சி வரும். மீட்சி படலத்தில் ஒரு காட்சி வரும். சீதையை மீட்டு விடுகிறார்கள். அனுமன் போய் சீதை கிட்ட கேட்கிறான், யார் எந்தெந்த அரக்கியெல்லாம் உன்னை மிரட்டினாங்க, அவங்கள என்கிட்ட விடு அப்படின்னு கேட்கிறான். அந்த தாய் சொல்றா, தப்பு. எவ்வளவு நாட்கள் அந்த ஒரு கடினமான தருணத்துல தன்னை சுற்றி நின்று மிரட்டிய அரக்கியர்களை ஒரு நிமிஷம் என்கிட்ட விடுங்கிறான். ஒரு நிமிஷம் விடு என்கிட்ட. அதே மாதிரி கண்டேன் அந்நிய அவ கற்புள்ளவன்னு சொல்லல, கற்புக்கே அணிகலனாய் இருப்பவள். இது பிராட்டி சீதைக்கு தான் பொருந்தும். தான் விடுதலையான பிறகு மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் அவங்களுக்கு இருக்கிறது தான் மாதராரின் மாண்பு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஆனா இப்போ இப்ப இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் சொல்லணும். வெளிப்படையாகவும் சில விஷயங்கள் பேசணும் இல்லையா, வெறும் கம்பெனி மட்டும் பேச முடியாது இல்லையா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இல்லை. இது யாரிடம் இருந்து நான் அடிக்கடி கேட்கிறோம். இல்ல இதுக்கு முன்னாடி எப்ப அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, என் பையன் ஓகே கொஞ்சம் முன்ன இருப்பான், இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி. ஆனா மாதர் வந்த பின்னர் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இந்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்கிறத ஒருவர் உணர்வதே மாதர் வந்தபின் தான் இல்லையா. ஆனாலும் அவங்க நமக்கு தொண்டு செய்யறாங்கல்ல. அப்படி ஆண்மை இடத்திலும் தொண்டுண்டு, பெண்மை இடத்திலும் தொண்டுண்டு. அதுதான் சிறந்தது. தூயவராக இருக்கும் அந்த தொண்டு தான் சிறந்தது என்று சொல்வதற்கு நமயந்தி. நல்லவென்பாவும் படிப்பீர்களோ? நல்லவென்பாவும் படிப்பீர்கள். அவைக்கு உன் அருமை கருத்தை தரு. வணங்கி மகிழ்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் வரிகளை எடுத்துக்கொண்டு கம்பராமாயணம் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு ஃபுல்லா போகலாம், கம்பராமாயணத்தை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். முன்னாடி பேசின பெருந்தலையாளர்கள் சொன்னாங்க, ஆடவர் ஆண்மை பெருசு, மாதவர் மாண்பு பெருசு. நான் ஒரு பெண்ணா இருந்து சொல்றேன், தொண்டுதான் அங்க பெருசு. முன்னாடி மணிகண்டன் ஐயா பேசும்போது சொன்னாரு, கம்பராமாயணம்
ஒன்றை அந்த செஞ்சோற்று கடன் என்று நினைவில் வரும்போது கிடையாது. அவனை அதாவது விபீடன் பிரம்மனிடம் பணம் வாங்கினான் சகாவன். இவனுக்கு வார்த்தை தவறிடுது, அதை கேட்டுதான் இவனுக்கு 6 மாசம் தூக்கம் 6 மாசம் ஒழிப்புன்னு. முதல் மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது கும்பகர்ணன் தான் முதலில் எழுந்திருந்து நீ செய்வது தவறு, பேசுவது மானம், இது நீ செய்வது தவறுடா, இது எப்பேற்பட்ட அரக்கர் குலம் நீங்க, நாம் இன்று வரை ஒரு தவறு செய்யவில்லை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சீதையை கவர்ந்து வந்த செயலை தவிர ராவணனிடம் என்ன குறைவு? ராவணன் தொண்டு செய்திருக்கிறான். இப்ப நம்ம 3 தலைப்பு பேசணும் இல்லையா? ராவணன் தொண்டு செய்திருக்கிறான், கைலாய மலையை அசைச்சிருக்கான், சிவனிடம் வரம் வாங்கியவன். அந்த ஒரு தவறை எடுத்து விட்டால் அந்த ராவணன் என்னும் கதாபாத்திரத்தில் சிறிது கூட குறை கிடையாது, ஒரு சிறிய அளவு கூட குறை கிடையாது. ஆனா கும்பகர்ணன் அதை எப்படி சொன்னான்னா, 2 தம்பிடா அவனுக்கு, நம்ம ஒருத்தன் கூட உயிர் கொடுக்கலன்னா என்னடா வாழ்க்கை, நீர் கோலனா இந்த வாழ்க்கை, நான் போறேன் அதை சொல்லிட்டு போறப்ப நான் திரும்பி வரலன்னா, அந்த ராவணனுக்கு அதை பெரியவாசாமி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவனே ராவணன் கும்பகர்ணனை எழுப்பி அவனுக்கு அந்த கவசமெல்லாம் அணிவிக்கிறான். அவர் சொல்றாரு, பெரியவாசாமி சொன்னாரு, இவன் கையில் கும்பகர்ணன் படத்தை இன்னைக்கு நீங்க பாருங்க, கையில வில்லோ வாளோ கேடயமோ இருக்காது, கதாயுதமோ இருக்காது. ஏனென்றால் மலைகளை பிடிக்கி சண்டையிடும். சொல்றான், கையால ஒரு கை போயிடுச்சுன்னா காலால, தலையால, நெத்தியால, ஒரு அங்கமாக எல்லாம் முடிச்ச உடனே வீரன் அந்த சண்டை போடுற இடத்துக்கிட்ட வந்துட்டு, அதாவது கட்சி ஆரம்பிச்சதே அங்கதான். ஏன்னா அந்த போர்க்களத்துக்கு கும்பகர்ணன் வரப்ப வீரன் பார்த்த உடனே இவன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவனா இருக்கான் போல இருக்க அப்படின்னு. அப்படியா நம்ம கட்சி நீக்கிட்டு வந்துருக்கான், நம்ம பக்கம் செய்ய சொல்லு. அப்பதான் அந்த விபீடனை பார்த்து கடினமான சொற்கள்ல போடுறான். கடைசியா இந்த அரக்கர் அவன் விடமாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த அரக்கர் குலம் தலைப்பதற்கு நீ ஒருவனாவது இருந்தான், எவனாவது ஒருத்தன் எள்ளு தண்ணி இறக்கின்றான் குலத்துக்கு. தொண்டு என்பது வெற்றி பெறுவதால் மட்டுமே தொண்டல்ல, தோல்வியுற்ற ஒரு தொண்டு கூட அர்ப்பணிப்பு தான் தியாகம் தான். ஏன்னா கும்பகர்ணன் வெற்றி பெறல, ஆனா அவன் தர்மத்தை விட்டு அவன் தவறவில்லை. ஏன்னா நாம இந்த காலத்துல நினைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு செஞ்சு நமக்கேன்னா அவங்க ஒதுங்கி இருக்க கத்துக்கங்க அப்படின்னு. ஆனா அதில் வெற்றி இருப்பினும் தோல்வி இருப்பினும் அந்த தொண்டு உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேயா, அவங்க சொல்றாங்க. ஆனாலும் ஆண்மை, அந்த தொண்டு செய்ததே ஆண்மை தான் கும்பகர்ணன். ஆகவே ஆண்மை என்று அருள்வதற்கு கலைகளின் செல்வமாய் திகழ்கின்றார். பெயர் கலை செல்வி வழங்குவோம் ஒரு முறை. நடுவர் உள்ளிட்ட இவ்வறையை வணங்கி மகிழ்கிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் பொந்திலை வைத்தேன், வென்று கனிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் ஒன்றோ என்று பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஆடவர் ஆண்மையே. நான் எதையும் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மாதரால் மாண்பும் இருக்குதான், தொண்டர்கள் தூயவர் தொண்டும் இருக்குதான். ஆனாலும் அது எல்லாத்தையும் விடவும் விஞ்சி அதிகமா புகழ் பெற்று இருப்பது ஆடவர் ஆண்மையே அப்படிங்கிறத நான் பேச வந்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே கம்பராமாயணம் அப்படின்னு ஒண்ணு ஒரு காப்பியம் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும்
யாரா இருந்தாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஐயோ தங்கச்சி வந்து மூக்கறுபட்டு வந்திருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, யாரம்மா செஞ்சா, வாமா போய் அவனை ஒரு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போவாங்க. ஆனா இவன் அந்த இடத்துல எப்படி இருக்கா அப்படின்னா, ஆண்மைதான். ஆக்சுவலா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளே சொல்லுவோம், டேய் என்னோட பையன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து அவனை எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்னு போய் அண்ணா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேட்போம் இல்லையா? செல்லமான அப்பாவா இருந்தா டே போட்டு கேட்போம், இல்லைன்னா நார்மலா அப்பா தான் போய் கேட்போம். அப்ப அந்த மாதிரி நம்மளே வீட்டுல கேட்கும்போது இவன் மூக்கறுபட்டு வந்து நிற்கிறான், இருந்தாலும் அவனோட சூழ்ச்சி அங்க எப்படி இருக்கு அப்படின்னா பயங்கரமா இருக்கு. அந்த சூழ்நிலையில ஒரு அண்ணனா மட்டும் யோசிக்காம ஒரு அரசனாகவும் ஒரு ஆடவனுக்குரிய ஆண்மையோட என்ன பண்றான் அப்படின்னா, நீ என்ன குற்றம் பண்ண, நீ இழைத்த தவறு என்ன, அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து ராமன் இப்படி இருந்தாங்க, லக்ஷ்மணன் கூட இருந்தாங்க, அவங்க கூட இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு, அது உனக்குன்னே உரித்தான ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் என்ன அளவுக்குலாம் அவங்கள ராவணனுடைய உணர்ச்சிகளை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு உணர்ச்சிகளை தூண்டுறா சூர்பனகை. அப்பதான் எந்த ஒரு சகோதரனும் தங்கையை இந்த ஒரு நிலையில் கண்டால் இயல்பாகவே கோபம் வருவான். ஆமாங்க, எவ்வாறு பொங்கி வரும் கோபத்தை அடக்கி கொண்டு அரசனுக்கே உரித்தான குலநரனோடு நீ செய்த குற்றம் யாது, உன்னை எங்கேனும் இதழும் மூக்கும் சேர்த்து அறுத்தவன் காரணம் யாது என்று வீரத்துடனும் விவேகத்துடனும் வினவினான். ஆண்மைனா என்னங்க? ஆண்மைனா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உடல் வலிமை மட்டும் ஆண்மை, வீரம் மட்டும்தான ஆண்மை இல்லைங்க. அதை தாண்டி மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பொறுப்பும் கூட என்ன அப்படின்னா ஆண்மைதான். அதுக்கு அடையாளமா நம்ம அதையும் சொல்லலாம். ஆண்மைக்கு பாத்திரமாகவே ராவணனை படைத்துள்ளார் கம்பர். சங்க இலக்கியங்களில் கூட ஆடவனின் ஆண்மையை எடுத்து கூறும் வகையில் புறநானூறு, களவழி 40 போன்ற பலதரப்பட்ட நூல்களும் உள்ளன. கலிங்கட்டு பரணி போன்ற சிற்றிலக்கிய நூல்களிலும் வீரம் பொருந்திய ஆடவர்களை காண முடிகிறது. ஆணை 1000 அவரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்றல்லவா கூறியிருக்கிறார்கள். கம்பரும் கூட தனது காவியத்தில் 10,581 பாடல்களை கூறியிருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பான்மையாக 4000க்கும் மேற்பட்ட பாடல்களை யுத்த காண்டத்தின் வாயிலாகவே நமக்கு அளித்துள்ளார்கள். ஏன் ஆடவர் ஆண்மையை தாண்டி மாதரார் மாண்பு சொல்லும் போதோ இல்ல தூயவர் தொண்டுதாங்க தலை சிறந்தது, கம்ப ராமாயணம் இருக்கிறதே தொண்டுனால மட்டும்தான் அப்படின்னு என்னோட சகோதரி தமயந்தி பேசி போனாங்க. ஏன் தொண்டினால மட்டும்தான் இருக்கு அப்படின்னா 10,581 பாடல்கள்ல 4000 பாடல்களை யுத்த காண்டத்துல மட்டுமே கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப ஆடவருக்குரியது ஆண்மை மட்டும்தான். ஆண்மை இருந்தாலே அந்த இடத்துல சக்சீட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்தது நடுவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு நான் எதுவும் சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. வால்மீகி ராமாயணத்துல வந்து சொல்லுங்க. சரி, இல்லைன்னா அப்புறம் ஆஃப்லைன். நன்றி ஐயா, இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி. இதுல எல்லாரும் லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு பார்வையை பார்க்கறாங்க. அதாவது என்னமாக பேசிய அத்துணை பேரை தவிர எங்களாய் சொல்லியிருக்க யுத்த காண்டத்தில் தானே 4000 சொச்ச பாடல்கள். அப்ப அதில் ஆண்மை தானே இருக்கிறது. அதுவும் ராவணனை குறிப்பிட்டு ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு அதை அவங்க அழிச்சிட்டாங்க. ராவன் அம்புபட்டு ராவணன் வீழ்ந்து விடுகிறான். ராமன் வந்து செக் பண்ணி பார்க்க உயிரோட இருக்கானா. அப்படி பிறக்கும் பொழுது முதுகுல ஒரு காயம் தெரியுது. முதுகுல. அப்ப ராமன் சொல்றான், என்னடா விபீஷணா, முதுகுல காயம் வாங்கினவன்ட்ட போய் நான் மோதி அவனை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு. இன்னொரு கட்சிக்கு மாறினவன் தான் சார் விபீஷணன். ஆனால் ஒரே வார்த்தை சொன்னான், தப்புடா, உனக்கு தெரியாது,
8 திக்கு யானைகள் அதனுடைய தந்தத்தால குத்தி வந்த பிறந்த நீ வீரமற்றவனை கொண்டு நினைக்காத, அண்ணனா மாதிரி வீரமானவன் இந்த உலகத்துல யாருங்கடா அப்படி நினைக்காதராமா. இவனை போன்ற வீரன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சொல்றான், அப்ப வீரமாய் இருந்த இருவர் சண்டையிட்டு ஒருவர் வீழ்ந்து அந்த இடத்துல ஒரு மாண்பு இல்லாமலான அந்த சந்தேகத்தை ராமன் வைத்திருக்க வேண்டும். அப்ப அது எல்லாமே ஆண்மையும் எப்படி சொல்றது, சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதுல மாண்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பெண்மையாகவே வீடன் ஒரு கோடை கிடையாது, தவறு செய்தவனும் கிடையாது. ஆனா தன் அண்ணனுக்கு ஒண்ணுங்கிறப்ப உடனே எந்திரிச்சு வந்தாங்க இல்லைங்களா? இல்லை ராமாணி செய்து தப்பு, அதுவும் மாண்பு தானே. அப்ப அது ஆணிடத்திலும் இருந்திருக்கிறது என்பதையும் சேர்த்தேன் இந்த அணிக்கு. ஆனா பெண்கள்கிட்ட தான் மாண்பு இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு வாங்க ராஜாத்தி கோபுரம் தேவி. நடுவர் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுடன் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும், இது பெண்களுக்கே உரியதான ஒரு மாண்பா திகழ்ந்து எனும் குரலுக்கு இணங்க மாதரார் மாண்பை என்னும் தலைப்பின் கீழ் எனது உரையை ஆற்ற கம்பராமாயணத்தில் நான் எடுத்துக்கொண்ட பெயரே தாரை.
மாணவி தான் நினைக்கிறேன். துரும்பென்று நினைத்தேன், நீ ஒரு இரும்பு, உன் கருத்துக்கள் கரும்பு. ஆனா ராமாயணத்தை பேசுறப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும். அம்பிருக்க வில்லிருக்க அம்பை நோவானேன், அந்த எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். எய்தவன் தெரியும், எய்தவன் தெரியும். 5 பாட்டு போதும், சரியா? இந்த தாரகை என்ற ஒரு கேரக்டரை கம்பன் படைத்திருப்பது உளவியல் ரீதியா இருக்கும். இந்த ஒரு 5 காட்சி நம்ம சைக்காட்ரிக்க புரிஞ்சுக்கணும். கம்பனை வெறும் கவிஞனாக மட்டும் பார்ப்பது மாபெரும் தவறு. அவன் ஒரு உளவியலாளர். இலக்குவன் பெரிய கொண்டு வரான். இன்னொரு ஒரு அன்பு இருக்குன்னு சொல்ற, வாலிக்கு வச்சிருந்த அன்பு இன்னும் ஒன்று இருக்குடா சொல்லு. இந்த வரப்ப அங்கதன் என்ற ஒருவன் அவன் அம்மாவை முன்னாடி நிறுத்தினான். அவளாக விரும்பி வரவில்லை, முன்னாடி நிறுத்துறான். என்ன காரணம்னா, வெள்ளை புடவை கட்டிட்டு வந்த அந்த தாரகையை பார்த்தப்ப இலக்கவனுடைய கோபம் மறைந்து போய், ஐயோ நகரதனை இழந்த என் தாய் சுமத்தரையும் அப்படித்தானே இருப்பா அப்படின்னு நினைக்க வச்சிருக்கான். அப்ப கம்பன் எப்பேற்பட்ட ஒரு உளவியலாளர். அப்ப இந்த இடத்துல மாதரின் மாண்பேன்னு சொல்லக்கூடிய அந்த மாதரை நிற்க வச்ச தொண்டை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா? அப்ப அவங்களுடைய கருத்தையும் கேட்கணும் இல்லையா? அவங்களுடைய கருத்தையும் கேட்கணும் இல்லையா? ஆகையா மாதவம் செய்து கருத்துக்களை முன்வைக்க மாதவம். அவைக்கும் அவையோருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கம்பராஜர் பார்த்தோன்னா கம்பர் வந்து சரி ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வனாக கொண்டது ஞாபகம் இருக்கும். அதில் முதல்ல சந்தித்த நபர் பார்த்தீங்கன்னா குகன் தான். குகன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேற்றுவர் தலைவனாகவும் நாவாய் ஓட்டுற தலைவனாகவும் பார்த்தீங்கன்னா குகன் வந்து ராமாயணம் வந்து இருக்கார். அதுவும் எங்கே இருக்காருன்னா கங்கை கரை வந்து நாவாய் ஓட்டிட்டும் அங்கே இருக்கிற வேட்டுவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனாக வந்து பார்த்தீங்கன்னா குகன் வந்து இருக்காரு. ராமரும் லட்சுமணன் சீதை மூவரும் எங்கே வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வனவாசத்துக்காக காட்டுக்கு வந்து தெரிஞ்சவொடனே குகன் போய் பார்க்குறாரு. அது பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா குகனுடைய வருகையை பார்த்து லட்சுமணன் வந்து அலறான். என்னோட தோட்டம் பார்த்தீங்கன்னா கருமை உடல் அமைப்பும் நீண்ட சடையமாக பார்த்தீங்கன்னா குகன் வந்து தோட்டம் அளிக்குது. கிட்ட வர வர லட்சுமணன் வந்து தெளிவு வருது ஒரு அரக்கன் இல்லை மனிததான். ஏன்னா குகனோட தோட்டம் வந்து ஒரு அரக்கன் கொடை தோட்டம் அளிக்குது. கிட்ட வர வர வந்து தெரியுது. யாருக்கு தெரியுதுன்னா லட்சுமணனுக்கு தெரியுது வருவது அரக்கனில் ஒரு மனிதன் தான். வந்தவனே யாரும் கேட்குறாரு, நான் இந்த வேட்டுவனுக்கும் இங்கே இருக்கிற நாவாய் படைக்கும் தலைவன் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் போயிட்டு அண்ணன் கிட்ட வந்து அனுமதி பெற்று வராரு. அவங்க லட்சுமணன் என்ன இருக்காருன்னா ஒரு சேனாதிபதியாகவும் ஒரு அமைச்சராகவும் வந்து செயல்படுறாரு. உள்ள போய் என்ன கேட்குற சொல்றாருன்னா குகன் வந்திருக்கான்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா நிச்சயின்றி என்று எளியவன் தொழுது தம்பி, நிச்சயின்றி என்று புக்கு நெடிவன் தொழுது தம்பி, கொற்றவன் என்னை காண குறுகினான் நிமிர்ந்த கூட்டம், குற்றமும் தாயும் உள்ளவன் தூயவன் தாயும் நல்லான் என்று நீர் கங்கை நோவாய்க்கு இறை புகன் ஒருவன் என்றான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற வேடூர் கூட்டத்துக்கும் நாவாய் கூட்டத்துக்கும் தலைவன் யாரு? ஒருவன் தான். அவன் யாரு பார்த்தீங்கன்னா புகன் வந்து உங்களை வரப்படி இருக்கான் சார், நான் காண வந்திருக்கான். அவன் வந்து காண வந்ததுக்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு இருக்க வழியில உள்ள போறான். உள்ள போனவன் என்ன போறான்னா ராமரை காணறான். காணவன் சும்மா இல்லை, அப்படியே மண்ணோட மண்ணா விழுந்து வணங்குறான். அது எப்படி விழுந்து வணங்குறான் பார்த்தீங்கன்னா கண்ணனை கண்ணி கணிதவன் இருந்த குனிந்து மண் உற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான். இருந்து என்னோடு இருந்த நெல்லை நீத்த அருந்தியவன் தேனும் எனும் அமுதுக்கு அமைவதாக. அதை பார்த்தா விழுந்தவன் எழுந்து கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா
நான் செய்யறதுக்கு நான் இருக்கேன், என்னுடைய சேனை தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா வேடம் நடுக்கடை கண்டு விலங்கிடும் வில்லாலோ தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல் அன்போ. அதாவது பார்த்தீங்கன்னா வில்லையேந்திய படையும் வேளாண் யானை யானையே தான் வந்தால் யானை கூட படையே வந்தாலும் கண்ட நடுவாக படை என்னோட இருக்கு. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை எடுக்காத செய்யறதுக்கு வந்து காத்துட்டு இருக்குன்னு குகன் வந்து ராமர் கிட்ட சொல்றாரு. இல்லை நீங்க இந்த உதவி மட்டும் செஞ்சா போதுன்னு ராமர் வந்து குகன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. மறுநாள் எப்போ வேணும்னு கேட்கிறாரு. மறுநாள் காலையில வேணும்னு சொல்றாரு. தன்னுடைய சேனைகளை சொல்லி அனுப்புறாரு. யார் சொல்லி அனுப்புறாருன்னா குகன் வந்து சொல்லி அனுப்புறாரு. இது போல ராமர் வந்து கடந்து போகணும், இருக்கிறதுலே சிறந்த படகா படகுனா கூட சொல்லல, சேனைகிட்ட சிறந்த படகை கொண்டு வாங்க, வேகமா போறதும் அழகு மேல சிறந்த படகா வந்து கொண்டு வாங்கன்னு குகன் வந்து தன்னுடைய சேனைகிட்ட வந்து சொல்லி அனுப்புறாரு. அவர் சொல்லி அனுப்பினபடியே சேனை வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த படகை வந்து நாவாய் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து கடந்ததுக்கு அப்புறமா நாவாய் கடந்து முடிக்கிறாங்க. அதாவது கங்கையாத்தை வந்து கடந்து முடிக்கிறாங்க. ஏன்னா குகனுக்கு தெரியும் கங்கையோட வேகமும் அதோட ஆழம் பற்றி குகனுக்கு நன்கு தெரியும். ஏன்னா சிறுவயதில் அவங்க வந்து வளர்ந்து வரலாம் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா அதோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கங்கை வந்து எப்போ வேகமாக போகும், எப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு குகனுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாவாய் வந்து எடுக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா குகன் வந்து ராமர் கிட்ட கேட்குறான், நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க, இங்க உனக்கு தேனே உணவு திணையெல்லாம் கிடைக்கும், நீங்க இருந்து என்னுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய். அது எப்படி சொல்றான்னா தேனுள்ள திணை உண்டால் தேவர் நகத்திற்கு ஆம், ஊனுள்ள துணை நாயம், உயிருள்ள விளையாட காண்புல புனராக கங்கைய முளதன்றோ, கங்கைய முளதன்றோ நான் முளதை நீ இனிது இரு நாடு என்பாள். அதாவது இங்க இருக்கிற தேனையும் மீனையும் பார்த்தீங்கன்னா தேவர்கள் விரும்பி உண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நாட்டையும் நீயே ஆட்சி செய்யலான்னு குகன் வந்து ராமர் கிட்ட வேண்டாரு. இது என்னோட வேண்டுதலா நீராட கங்கையும் உண்டு புனல் உண்டு, கங்கையில வந்து புனராடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டாரு. இல்லை நான் வந்து கங்கையை தாண்டி இன்னும் போகணும், பல இடம் இருக்கு சுற்றி பார்க்கறதுன்னு சொல்லி இங்கிருந்து விடைபெறாரு. இது மட்டும் இல்லாம இந்த குகனை பத்தி சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா விபீஷணன் கிட்ட சொல்றாரு. முன்னதான் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நாகராக இருக்கும், குகனோட ஐவரானும் முன்பின் குன்று சூழ்வான், குன்று சூழ்வானா மலை, அங்க சூழ்ந்துட்டு இருந்த சுக்கிரனோடு அறுவரானும் இப்போ உன்னோட சேர்த்து எழுவரானு சொல்றாரு. இது வந்து எங்க வரும்னா யுத்தகாண்டத்துல அடைகளை படத்துல வரும். இது மட்டும் இல்லாம குகன் வந்து சொல்றாரு. குகன் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் மட்டும் வேலை பரதனை மட்டும் பணிறாரு. பரதன் வந்து அங்க கங்கையை கடக்கும்போது பார்த்தீங்கன்னா பரதன் வராது. எதுக்கு நாடு வேண்டாம், எனக்கு அண்ணன் தான் வேணும் சொல்லிட்டு பரதன் வராது. சேனா திருடி கொண்டு பரதன் வராது. நான் வந்து பார்க்கணும்னு சொல்றாரு. உன் புகழ்கிறது ஏழை எயினேன் இரவி என்பான், தன் புகழ் அற்றை வழிகள் எல்லாம் தவிர்க்கும் போல் மான் புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழெல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டார் உயர்குணத்து உறவு தோலை. அதாவது பார்த்தீங்கன்னா பரதனை பார்த்து சொல்றார். நம்ம பரதனை பார்த்தோன்னே குகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா எப்படி இவர் வந்து மூத்தவனுக்கு தானே அர்ஜுனை எந்த பரதனை பார்த்தா ராமரோட தம்பி, ராமனோட தம்பியை பார்த்தா செம்ம கடுப்பாகிறாரு. காரணம் மூத்தவன் தான் அருள்பெருமை, இவன் தட்டி பறிச்சுட்டான்னு சொல்லிட்டு குகனுக்கு செம்ம காண்டு. குகன் பரதன் அண்ணாவோட பார்த்தானே செம்ம கோபம். எப்படி அதுவும் யோசிக்கிறான், ராமனுக்கு பின்பற்றணும் எப்படி இப்படி நடந்துப்பான். அதுக்காக தான் நினைச்சது தவறுன்னு சொல்லிட்டு நினைச்சு அவன் காலில் இருந்து பணியறான் குகன். அது எப்படி தன்னுடைய இடுப்புல இருந்த புலநாத்தம் இருக்கக்கூடிய வாழலாம் அடுத்து அவுத்து கடாச்சிட்டு கீழே விழுறான். விழுந்து பணியறான். அப்பேற்பட்டவன் பார்த்தீங்கன்னா குகன் வந்து இருக்கான். அது எப்படி வற்கடை நுடையானை மாசடைந்த மெய்யானை, வற்கடை நுடையானை
பணிந்து விழுகிறான். இன்னொன்று சொல்றாங்க, இந்த புகனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கங்கை இருக்கடை உடையான். கங்கை இருக்கடை தானே, அதான் இருக்கடை சொல்றாங்க. கணக்கு இருந்த நாவாய் உங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணையில் உயர் தோறான். வெம்காரி ஏறு அணையான் விண்பிடித்த சேனையின் பொங்கலும் நரும் நன்கால் புகனும் புரிவுடையான். புகன் வந்து இப்படிதான் அறிமுகப்படுத்துறாங்க. இரு கரையுடைய கங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் தலைவன். அங்க இருக்கிற கங்கை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அவன் தான் தலைவன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கணக்கே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாவாய் வந்து இருக்கு. அது அப்பேற்பட்டவன் பார்த்தீங்கன்னா இந்த புகன் சொல்லிட்டு கம்பர் வந்து புகரை வந்து அறிவிக்கிறார். இதெல்லாம் நடுவரை வந்து பிடித்து ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள வேண்டும். பரதனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. ராமாயணம் பரதனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. அது தலையெழுத்து. ஆயினும் அப்படிப்பட்ட ஒரு பரதன் கிடைப்பதும் கடினம். சரி, 9 பேர் பேசினதை கேட்டுட்டோம். பட்டிமன்றத்தினுடைய வழிபடி ஒரு விட்டு வச்சுக்கலாமா? அவருக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தே ஆகணும். பட்டிமன்ற முறையின்படி ஒவ்வொருவருக்கும் மற்றவர் கூறிய கருத்தினை மறுப்பதற்கான உரிமை. சுருக்கமாக அல்ல, ரத்தின சுருக்கமாக அவர் அணியை வலு சேர்க்கவும் மற்றவர்கள் கூறிய சில கருத்துக்களுக்கு மாற்று கருத்து வைக்கவும் வாங்க முனைவர் ஸ்ரீதேவி.